Praise God for bringing us to the concluding session of this first day of this 3-day program. இந்த 3 நாள் கருத்தரங்கினுடைய முதல் நாளின் இறுதி நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். The first talk which was mine, that was the introductory talk this morning. I spoke to you about the biblical basis for youth ministry. இன்று காலையிலே தரப்பட்ட முதல் செய்தியான என்னுடைய செய்தியிலே இளைஞர் அருட்பணிக்கான வேத அடிப்படை என்கிற காரியத்தை நாம் தியானித்தோம். And I brought to you 5 challenges or rewards of youth ministry. இளைஞர் அருட்பணியிலே இருக்கக்கூடியதான 5 சவால்களையும் பலன்களையும் நான் உங்களுக்கு முன்னதாக வைத்தேன். The title for my evening talk is Youth and Doctrinal Matters. இந்த மாலை வேளையிலும் என்னுடைய செய்தி தலைப்பு இளைஞரும் உபதேசத்திற்கு அடுத்த காரியங்களும். Youth and Doctrinal Matters. இளைஞரும் உபதேச போதனைகளும். We often think that teaching of doctrine is only for adults and senior Christians. பொதுவாக உபதேசம் என்று சொல்ற உடனே இது முதிர்ந்தவர்களுக்கும் அல்லது முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவருக்குமே பொருந்தும் என்று நாம் நம்புகின்றோம். But that is not true. ஆனால் அது உண்மை அல்ல. Because doctrine is actually a foundation. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் உபதேசம் என்பது ஒரு அடித்தளம். Foundation should not be laid after 10 years, but foundation should be laid at the first year. அஸ்திவாரம் 10 ஆண்டுகளுக்கு பின் போடப்படுவது அல்ல, மாறாக முதல் நிலையில் தானே போடப்பட வேண்டும். For example, if you turn with me to the book of Hebrews and look at the 6th chapter, எபிரேயர் 6வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்வீர்களேயானால் அங்கே ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். there we have a list of doctrines, 7 doctrines of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய 7 உபதேசங்கள் அங்கே வரிசையிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். And they are called the foundation, the foundational doctrine or the foundation of Christianity. இவைகள் மூல உபதேச வசனங்கள் அல்லது அடித்தள உபதேச வாக்கியங்கள் என்று சொல்லப்படலாம். So foundation should be laid for people when they are pretty young in their life and in their Christian walk. கிறிஸ்தவ வாழ்விலும் கிறிஸ்தவ நடையிலும் இளமையாய் துவக்கத்தில் இருக்கும் காலகட்டத்தில் தானே இந்த அடித்தளமானது அமைக்கப்பட வேண்டும். Unless the foundation is laid properly, the superstructure will develop cracks at the most unexpected moment and at the most unexpected spot. இந்த அடித்தளம் உறுதியாக அமைக்கப்படாத பட்சத்திலே மேலே கட்டப்படுகின்றதான மேற்கட்டிடம் எந்த நேரத்திலும் விரிசல் கொடுத்து எந்த நேரத்திலும் ஆபத்துக்கு இடையான ஒரு நிலையை உருவாக்குவது சாத்தியமே. That's why in Tamil we have a beautiful proverb, Mudar Konal Muttum Konal. If you make a mistake at the beginning of the Christian life in failing to lay a good doctrinal foundation for Christians, young Christians, all their life will not go straight, it will go wobbling. இளம் கிறிஸ்தவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இந்த அடித்தளம் அமைக்கப்படவில்லை என்றால் தமிழ் முதுமொழி சொல்லப்படுவது போல முதற் கோணல் முற்றும் கோணல் என்ற கதையாகிவிடும். Now if you turn to the writings of Paul, he was writing to 3 young people, I told you this morning. 2 young people. இந்த காலையிலே நான் சொன்னேன், பவுலினுடைய திருமுகங்களை எடுத்துக்கொள்வீர்களேயானால் அவைகள் 2 இளைஞர்களுக்கு முக்கியமாக எழுதப்பட்டவையாகும். And he wrote 3 letters to these 2 youngsters. இந்த 2 இளைஞர்களுக்கு 3 மடல்களை அவர் தீட்டினார். You will be surprised to see how many references to doctrine Paul gave in these 3 short epistles. இந்த 3 ரத்தின சுருக்கமான நிருபங்களிலே மீண்டும் மீண்டும் எத்தனை முறை உபதேசத்திற்கு அடுத்த காரியங்களை அவர் எழுதுகிறார் என்பதை நீங்கள் பார்த்தால் அசந்தே போவீர்கள். 1 Timothy 1st chapter 3rd verse. 1 தீமோத்தேயு 1:3. The very first statement is, I urged you when I went into Macedonia, remain in Ephesus, that you may charge some that they teach no other doctrine. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளை முடிவில்லாத வம்சவரலாறுகளை கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக 4ஆம் வசனத்திலே நான் மக்கதோனியாவுக்கு போகும் பொழுது வேண்டிக் கொண்டேன். Now look at the 4th chapter and the first verse. 4ஆம் அத்தியாயம் 1வது வசனம். There he writes about doctrines of demons. பிசாசுகளின் உபதேசங்களை குறித்து அங்கே குறிப்பிடுகின்றார். And in the 6th verse of the same chapter he refers to good doctrine. 6வது வசனம்
அதே அத்தியாயத்திலே நற்போதகத்தை குறித்து அவர் குறிப்பிடுகின்றார். 13th verse, the same chapter, he talks about give attention to doctrine. அதே அத்தியாயம் 13வது வசனத்திலே உபதேசிக்கிறதில் ஜாக்கிரதையாயிரு என்று கூறுகின்றார். And in the 16th verse of the same chapter, take heed to yourself unto the doctrine. அந்த அத்தியாயத்தின் கடைசி வசனத்திலே உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு என்று கூறுகின்றார். 6th chapter, first words, that the doctrine of Christ or God should not be blasphemed. 6வது அத்தியாயம் 1வது வசனத்திலே தேவனுடைய பெயரும் உபதேசமும் தூஷிக்கப்படக்கூடாது என்று கூறுகிறார். And in the third verse of the same chapter, he speaks about doctrine which is according to godliness. 6வது அத்தியாயம் 3வது வசனத்திலே தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்கள் என்று கூறுகிறார். And in the 2nd Timothy, in the 2nd chapter, in the 15th word, he says, rightly dividing the word of truth. Once again, doctrinal matter. 2வது தீமோத்தேயு 2வது அத்தியாயம் 15வது வசனத்திலே சொல்லும் பொழுது கூட மீண்டுமாய் உபதேசத்தை வலியுறுத்தி சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாக என்று கூறுகிறார். And 3rd chapter, 10th words, he is challenging Timothy about his own example. He says, but you have carefully followed my doctrine, manner of life, purpose, faith, etc. But that which comes first in that long list for young Timothy to follow from the senior apostle Paul was my doctrine. இந்த 3வது அத்தியாயம் 10வது வசனத்தில் கூட தன்னை முன்மாதிரியாக வைத்து பவுல் கூறுகின்ற வார்த்தைகளிலே என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் என்று நீண்டு கொண்டே போகின்ற பட்டியலில் முதலிடத்தை பிடிப்பது என் போதகம் என்பதாகும். And if you look at verses 15 to 17, he says, from childhood you have known the holy scriptures. அதே அத்தியாயம் 15 முதல் 17 வசனங்களிலே பார்க்கும் பொழுது நீ சிறுவயது முதல் இந்த வேத எழுத்துக்களை அறிந்தவன். And then in the 17th verse, that the man of God may be perfect. He starts with childhood and he goes up to manhood. 16வது வசனத்திலே தேவனுடைய மனிதன் தேறினவனாக, அதாவது சிறுவயது முதல் தேறின மனிதனாகின்ற வரை என்று அந்த பருவகால இடைவெளியிலே உபதேசத்தை வலியுறுத்தி கூறுகின்றார். In the 15th verse he speaks about salvation, and in the 17th verse he speaks about service. 15வது வசனத்திலே ரட்சிப்பு என்கிறதான ஆரம்ப படியை குறிப்பிடுகின்றார். 17வது வசனத்திலே சேவை செய்தல் என்கிறதான நிறைவான காரியத்தை குறிப்பிடுகின்றார். And he gives the fourfold benefit of the scripture in the 16th verse. 16வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே இந்த வேத வாக்கியத்தினுடைய 4 பரிமாண நன்மைகளை அவர் அடுக்குகின்றார். Doctrine, reproof, correction, instruction of this fourfold benefit, that which comes first is doctrine. தமிழில் 17வது வசனத்தில் வருகின்ற இந்த 4 குறிப்புகளிலே முதலாவது சொல்லப்பட்டிருப்பது உபதேசத்துக்கு பிரயோஜனம் உள்ளது. And 4th chapter, 3rd verse. 4வது அத்தியாயம் 3rd verse. 3வது வசனம். The time will come when they will not endure sound doctrine again. ஆரோக்கியமான உபதேசம் என்று குறிப்பிடப்படுகிறது. And when you come to book of Titus, 2nd chapter, தீத்து 2வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். first verse. முதலாவது வசனம். But as for you, speak the things which are proper for sound doctrine. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. Dear brothers and sisters, please get it established once and for all in your heart and mind and in your spirit. In all your ministries among young people, doctrinal teaching should be prominent and it should be given preeminent place. அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆன்மாவிலும் இதயத்திலும் மிக ஆழமாக முடிவும் முதலுமாக நீங்கள் பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இளைஞர் மத்தியிலே செய்கின்ற ஊழியத்திலே உபதேசமானது முதன்மையான இடத்தை மட்டுமல்ல முக்கியமான இடத்தையும் பெற வேண்டும். Why do you think some youth fellowships and some campus fellowships keep on thriving, maintaining their strength and stamina for several decades, whereas a few others come up fast and go out or just fade away with the same speed they just sprang up? சில வாலிபர் ஐக்கியங்கள் அல்லது வளாக ஜெப குழுக்கள் ஆண்டுகள் பல ஆனாலும் வளர்ந்து கொண்டே அபரிமிதமாய் பெருகிக் கொண்டே போய்க் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஒரு சில ஜெப குழுக்கள் தோன்றிய சிறிது நாட்களில் தானே அங்கே காளான்களைப் போல அழிந்து போவதற்கான காரணம் என்ன? I am very proud in the Lord and I boast in the Lord to present before you a fellowship which God in His sovereign grace and mercy
enabled me to found in the campus of Karaikudi Engineering College in the year 1963. 1963 ஆண்டு துவக்கி காரைக்குடி பொறியியல் கல்லூரி வளாகத்திலே உதயமான ஒரு ஜெபக்குழுவை குறித்து நான் பெருமைப்படுகின்றேன், கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகின்றேன். Do you know, from the beginning of that fellowship in 1963, almost every other day we were solidly studying the doctrinal matters of God's word. Here is my lieutenant, Brother Lionel, sitting here to vouchsafe and endorse that statement. 1963 ஆண்டிலே துவங்கப்பட்டதான அந்த ஜெபக்குழுவின் ஒவ்வொரு நாள் கூடுகையிலும் திருவசனத்தினுடைய உபதேசங்களை கிரமமாய் ஒழுங்காய் நாங்கள் படித்து வந்தோம் என்பதற்கு நான் மட்டுமல்ல, என்னுடைய தளபதியாகிய சகோதரன் லயனல் எனக்கு சாட்சியாயிருக்கின்றார். Now 45 years over, without me ever visiting that city of Karaikudi or that fellowship, or Brother Lionel or any other leaders visiting, year after year, that fellowship is growing, producing leaders, preparing second liners. They have pumped several top level engineers all over the world from that very small place. 45 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. நான் அந்த வளாகத்திற்குள் காலடி எடுத்து வைக்காமலே சகோதரன் லயனலோ அல்லது முன்னணி தலைவர்களோ எவருமே தொடர்ந்து இந்த கல்லூரி வளாகத்திற்கு செல்லாத நிலையிலே கூட தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக பல தொழில்நுட்பம் நிறைந்த பல்வேறு துறையிலே பிரகாசிக்கக்கூடிய பொறியியலர் வல்லுநர்களை உலகமெங்கிலும் இந்த கல்லூரி தந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு காரணம் கிரமமாய் அவர்கள் கையாளுகின்ற திருவசன உபதேச படிப்பினை. Solid foundation of the doctrinal teaching was laid at the very beginning. ஆரம்ப கட்டத்தில் தானே இந்த மூல உபதேசங்களை குறித்ததான அடித்தளம் மிக அருமையாக அமைக்கப்பட்டதே இதற்கு காரணம். I was born again in a prayer fellowship in the village of Nazareth in the year 1962. 1962 ஆண்டிலே நாசரேத் என்னும் கிராமத்திலே உள்ள ஜெபக்குழுவின் மூலமாக நான் மீட்படைந்தேன். But in 1964 itself I left that fellowship because they went doctrinally off tangent. ஆனால் 1964 ஆண்டில் தானே அந்த ஜெபக்குழுவை விட்டு விரைந்து வெளியே வந்தேன். காரணம் என்னவென்றால் அவர்கள் வட்டத்தின் மையத்தில் இருந்து வெளியே குறிதவறி சென்றதே காரணம். They started preaching another salvation, that was salvation by works. I could not stand a minute because salvation is all of God, it is all of grace, it is not of ourselves, it is a gift of God that no man could ever merit or anyone could boast. ரட்சிப்பு தேவனுடைய ஈவு, ரட்சிப்பு தேவனால் வருவது, ரட்சிப்பு விசுவாசத்தின் மூலமாய் கிடைப்பது, இதிலே கிரியைகளுக்கு இடமில்லை என்கின்ற நிலையிலே இந்த ரட்சிப்பு கிரியைகளின் மூலம்தான் வருகிறது என்று அந்த ஜெபக்குழுவினர் சொன்ன காரணத்தில் தானே நான் அந்த குழுவிலிருந்து வெளியே வந்தேன். The same style of Karaikudi fellowship and the same spirit was continued in the ministry of Blessing Youth Mission. காரைக்குடி ஜெபக்குழுவிலே உதயமான இதே சிந்தை, இதே ஆவி ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலும் தொடர்ந்து பரிணமித்தது. Even the year 1971, which was the first year of the official launching of Blessing Youth Mission, we taught an important doctrine to receive the Holy Spirit today. In this dispensation, you don't need to tarry, you have to simply receive with outstretched hands of faith. 1971 ஆண்டிலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் தானே பரிசுத்த ஆவியானவருடைய அருட்பொழிவை பெறுவதற்கு எவரும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது மாத்திரத்திலே உடனடியாக ஆவியானவர் அருளப்படுகின்றார் என்கிற சத்தியத்தை நாங்கள் அப்பொழுது முதற்கொண்டே வலியுறுத்தி பிரசங்கித்தோம். No other youth organization in India, I am bold enough to say, has ever conducted so many sound doctrine meetings, so many sound doctrine seminars, and so many sound doctrinal teaching has been given other than by Blessing Youth Mission. That has been the strength of this youth ministry. ஆரோக்கிய உபதேச கூடுகைகள், ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கள், ஆரோக்கிய உபதேச அருள்மாறி கூட்டங்கள் என்று இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் நடத்தவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையினாலே நான் உறுதியாய் சொல்ல முடியும். Because doctrine, that is the first benefit of the teaching of God's word. ஏனென்றால்
திருவசனத்தினுடைய பிரயோஜனங்கள் என்று குறிப்பிடப்படுபவைகளிலே முதன்மையானது உபதேசம் என்பதுதான் முக்கியமானது. When you lead youngsters to Jesus Christ, your first responsibility is to establish them in the sound doctrine of the Bible. இளைஞர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துகின்றதான காலகட்டத்திலே முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவர்களை உபதேசத்திலே நிலைநிறுத்துவது. Come along with me to see some new disciples in the second chapter of Acts, verses 40 and 41. அப்போஸ்தலர் 2வது அத்தியாயம் 40-41 வசனங்களிலே காணப்படுகின்ற புதிய விசுவாசிகள் குறித்த அறிக்கைக்கு நீங்கள் கடந்து வாருங்கள். We'll read verses 41 and 42. 41-42 வசனங்கள். Those who gladly received his word were baptized, and that day about 3,000 souls were added to them. அவனுடைய வார்த்தையை மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். What was the follow-up? அதனுடைய பின் தொடர் பணி என்ன? They continued steadfastly, number 1 in apostles' doctrine, number 2 in fellowship, number 3 in breaking of bread, and number 4 in prayers. Which comes first? Doctrine. அவர்கள் முதலாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இரண்டாவது அந்யோன்யத்திலும், மூன்றாவது அப்பம் பிட்குதலிலும், நான்காவது ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதிலே முதலாவது வருவது என்ன? உபதேசம். So doctrinal study is not an optional elective, that is the major for Christian disciples. ஆகவே இந்த உபதேச போதனை என்பது விருப்ப பாடம் அல்ல, கட்டாயம் படிக்க வேண்டிய முக்கிய பாடம். Now I can give you another illustration. Doctrinal teaching is like administering vaccine to small children against smallpox or polio. பிள்ளைகளுக்கு அம்மை தடுப்பு ஊசி அல்லது இளம் பிள்ளை தடுப்பு ஊசி போடப்படுகின்றதே, அதற்கு ஒப்பனையானதுதான் இந்த உபதேச போதனை என்று நான் சொல்லுவேன். When a baby is born, on the 4th day, on the 8th day itself, without any mercy, you give him or her a poke. குழந்தை பிறந்த 4ஆம் நாள் அல்லது 8ஆம் நாளில் தானே ஈவு இரக்கமின்றி ஊசியை எடுத்து குத்துகின்றோம். எதற்காக? தடுப்பூசியை செலுத்துவதற்காக. Because prevention is better than cure. ஏனென்றால் வருமுன் காப்பதே சிறந்தது. First teach the sound doctrine so that they can escape the false doctrine. முதலாவது ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்களுக்கு அறிவித்து விடுங்கள். அப்படியானால் கள்ள உபதேசங்களினின்று அவர்கள் தப்பிக்கொள்வார்கள். If you turn with me to Matthew's Gospel, that was the simple logic with which Jesus Christ preached his messages. தன்னுடைய செய்திகளை மிக தத்துவமாக இயேசு கிறிஸ்து எடுத்து இயம்பியதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை மத்தேயு நற்செய்தி நூலிலே நாம் பார்க்க முடியும். 24th chapter. 24ஆம் அத்தியாயம். Look at the 25th verse. 25ஆம் வசனம். See, I have told you beforehand. இதோ முன்னதாக உங்களுக்கு இவைகளை அறிவித்திருக்கிறேன். A very short sentence, a very short line, but a very tremendous line. மிக சிறிய வசனம், ஆனால் கருகலான வசனம். See, I have told you beforehand. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். See, I have already given you a vaccine. You don't need to suffer from smallpox or polio, because that will sometimes become irreversible. உங்களுக்கு அம்மை வராது, உங்களுக்கு இளம்பிள்ளை வாதம் வராது, அதற்கு தேவையான தடுப்பூசியை இதோ முன்னதாகவே நான் உங்களுக்கு தந்து விட்டேன். It is because youth ministries and the churches in general have failed to do it. Most of our churches have become hospitals rather than gymnasium. அநேக திருச்சபைகளிலும் அநேக இளைஞர் ஊழியங்களிலும் இப்படிப்பட்ட தடுப்பூசிகள் தரப்படாத காரணத்தினால் தானே இன்றைக்கு அநேக திருச்சபைகள் மருத்துவமனைகளாக காணப்படுகின்றன. மாறாக அவைகள் ஜிம்னாசியமாக இருந்திருக்க வேண்டும். A church should be a gymnasium for the building up of the spiritual muscles of its members. But unfortunately, it is only a clinic or a hospital with a full-time paid doctor and nurses constantly attending on them. And some of them are in spoon feeding and several of them are in the ICU. They are fed tube feeding. உடலுக்கு உரம் ஊட்டுவதற்கு தேவையான உடற்திறன் கழகங்களாக திருச்சபைகள் இருந்திருக்க வேண்டும்.
ஆனால் அவைகள் அப்படி இல்லாத பட்சத்தில் தானே அவைகள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்றதான மருத்துவ மையங்களாக, மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவோடு இயங்குகின்றதான உதவியாளர்களோடு அங்கே திருச்சபை நடந்து கொண்டிருக்கின்றது. This evening I am going to present before you and explain to you 5 false doctrines which commonly affect youngsters. இளைஞரை இன்று பாதிக்கும் 5 கள்ள உபதேசங்களை குறித்து நான் இந்த மாலையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். Several things you will have to unlearn in the course of this message, but keep your hearts and minds open, free from bias and prejudice, so the Spirit of the Lord shall minister to us without much of hindrance or a blockage. ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கின்ற காரியங்கள் சிலவற்றை நீங்கள் இந்த நாளின் செய்தியை கேட்கும் பொழுது களைந்தெறிய வேண்டியவர்களாய் இருக்கும். ஆகையால் திறந்த மனதோடு காரியங்களை நீங்கள் கவனித்து உங்கள் மனதை சரி செய்து கொள்ளும்படியாய் நான் வேண்டுகின்றேன். The first false doctrine that youth are seduced by is concerning lifestyle. பொதுவாக தங்களுடைய வாழ்க்கையிலே இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகின்றதான முதலாவது பகுதி அவர்களுடைய வாழ்வு முறை. You know what lie they have believed concerning how they should go about with their lives? தங்களுடைய வாழ்வு முறை எப்படி அமைய வேண்டும் என்பதிலே அவர்கள் பொதுவாக நம்புகின்றதான பொய் என்ன தெரியுமா? They have borrowed that phrase from Shakespeare. ஷேக்ஸ்பியரினுடைய நாடகவியலிலிருந்து இதற்கான பதிலை அவர்கள் தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். As you like it. உன் விருப்பம் போல. You know that drama, As You Like It. உனது விருப்பம் போல என்கிறதான அந்த அதிஉன்னத நாடகத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Young people are indoctrinated by this phrase, do as you like it. விருப்பம் போல, மனம் போல என்று சொல்லி இளைஞர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு விடப்பட்ட ஒரு பரிதாப நிலையை நாம் பார்க்கின்றோம். For example, youth keep asking, are not lustful desires quite natural for mankind? மனிதர்களுக்கு இந்த அபிலாஷைகள், இச்சைகள் வருவது இயல்புதானே என்று அவர்கள் கேட்கிறார்கள். What's wrong with homosexuals? Some people want to have sex with the opposite sex. I want to have sex with the same sex. So what? சிலர் எதிர்பாலரோடு கூட பாலுறவு கொள்ள விரும்புகின்றார்கள், சிலர் ஓரின சேர்க்கை கொள்ள விரும்புகின்றார்கள். அதில் என்ன இருக்கிறது? What's wrong with gay marriage? Some people, if he's a girl, if he's a boy, he wants to marry a girl, and if she is a girl, she wants to marry a boy. But I as a boy want to marry another boy. What's wrong? ஒரு பெண் ஒரு பையனையும் ஒரு பையன் ஒரு பெண்ணையும் மணக்க விரும்புகின்றார்கள். ஆனால் பையன் பையனையும் பெண் பெண்ணையும் ஓரின திருமணமாக செய்து கொள்ள விரும்புவதிலே என்ன தவறு இருக்கிறது? See the highly advanced only superpower nation America, in 2 of its 50 states they have legalized gay marriage. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உலக ரீதியாக முன்னேற்ற பாதையிலே நடைபோடுகின்ற ஒரு நாடு என்று எண்ணப்பட்டாலும் அதில் இருக்கக்கூடியதான பல்வேறு மாநிலங்களிலே 2 மாநிலங்களில் இப்படிப்பட்டதான ஓரின திருமணம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை வெட்கம்! You know, one day when the gay marriage in California, state of California, was legalized, people were standing in long queues. The clerk could not close the office by 4:30. People were waiting for such a marriage. You know who were the people standing on the queue? Couples, man and man. How many years old? Only 75 years old. Ladies, 2 ladies wanting to marry with each other. How old you are? One is 85, the other is only 86. I am not telling you a story. Old people, they want to get married. Men and women. And they were standing in queue in the Silicon Valley, which is called the computer paradise of the world. And all the Indian brain are drained in California to earn an extra few dollars. It is in that place, which is told to be the pornographic capital of the world. It is in that place this perversion is taking place. Are you aware of it? We need to give a vaccination to our young people, not even to turn that side. கலிபோர்னியாவிலே இப்படிப்பட்ட ஓரின திருமணத்திற்கு உரிமம் வழங்கப்படுகிறதாக அறிவிக்கப்பட்ட முதல் நாளிலே நடந்தது என்ன தெரியுமா? அந்த திருமண பதிவு அலுவலகத்தினர் மாலை நேரத்திலே தங்களுடைய அலுவலகத்தை பூட்டக்கூட முடியாத நிலையிலே நீண்ட வரிசையிலே மக்கள் குவிந்து நின்றார்கள். அவர்களுடைய வயதுகள் எல்லாம் என்ன தெரியுமா? 75 வயது நிறைந்த கிழவர்கள்.
85, 86 வயது நிறைந்த கிழவிகள். இவர்கள் தங்கள் பால் இனத்தையே சேர்ந்ததான மக்களை திருமணம் செய்து கொள்வதற்காக முண்டி அடித்துக் கொண்டு வரிசையிலே நின்ற காட்சியை பார்த்த பொழுது, இந்த திரைப்பட உலகத்தின் தாக்கத்தினாலே சீரழிந்து கொண்டிருக்கின்ற இந்த சிலிக்கான் பள்ளத்தாக்கிலே இந்தியர்களுடைய பணமும் மனமும் விரயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதான இந்த அயல் நாட்டின் அவலமான நிலையிலே நாம் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று வேதனையாய் எண்ண வேண்டியிருந்தது. In one of the European countries, it was reported in the tabloid newspaper that divorce rate has suddenly come down. மேற்கத்திய நாடுகளின் பத்திரிகை ஒன்றிலே விவாகரத்து விகிதம் சரிந்து விட்டது என்று சொல்லி விளம்பரப்படுத்தப்பட்டது. What was the reason? அதற்கு காரணம் என்ன? Number of marriages is coming down. திருமணங்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகின்றது. Why? ஏன்? People live together without marriage. மக்கள் திருமணம் இல்லாமலேயே ஒன்றாக சேர்ந்து வாழ தீர்மானித்து விட்டார்கள். So where is divorce? விவாகம் பண்ணினால்தானே விவாக ரத்துக்கு வேலை. Live-in relationships, it's so common. திருமணம் இல்லாமலேயே கூடி வாழும் வாழ்வு முறை. Beware of that word live-in. கூடி வாழ்தல் என்கிறதான இந்த கூத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். That's becoming very popular all over the world. உலகம் முழுவதிலும் மிக பயங்கரமாய் தாண்டவமாடி கொண்டு வந்திருக்கின்ற இந்த அவலத்திற்கு எதிர்ப்பு குரல் கொடுங்கள். And sex for fun. வேடிக்கைக்காக பாலுறவு. We need to teach our young people that all the legitimate, even the legitimate enjoyment and pleasures of life must be brought under the lordship and the ownership of our Creator God. நம்முடைய இளைஞர்களுக்கும் நங்கையர்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை உண்டு. நம்முடைய நியாயமான உறவுகளும் நாம் நியாயமாய் அனுபவிக்கக்கூடிய உல்லாசங்கள் அனைத்தும் கூட ஆண்டவருடைய ஆளுகையின் கீழே, ஆண்டவருடைய சொந்தம் பாராட்டும் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான். Turn with me to the book of Ecclesiastes, 11th chapter. A familiar passage, but we are looking at afresh in a new perspective. பிரசங்கி 11வது அத்தியாயத்திற்கு திருப்புங்கள். மிக தெரிந்த ஒரு வசனம், ஆனால் ஒரு வித்தியாசமான கோணத்திலே இந்த வசனத்தை நாம் பார்க்க போகின்றோம். Light is sweet and it is pleasant for the eyes to behold the sun. 7th verse. 7வது வசனம், வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. 9th verse, rejoice, O young man, in your youth. 9ஆம் வசனம், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. And there are so many things are mentioned there. அநேக காரியங்கள் அங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன. But when you come to the 12th verse, there is the crown of the statement. 12th chapter. 12ஆம் அத்தியாயத்திற்கு வரும் பொழுது அங்கே இந்த வசன பகுதியினுடைய மகுடம் காணப்படுகிறது. Remember now your Creator in the days of your youth. உன் வாலிப பிராயத்திலே உன் படைப்பின் காரணரை நினை. All the legitimate pleasures and enjoyments of life must be brought not primarily under the Lord and Savior and Redeemer. That comes second. Under the lordship of our Creator God. நம்முடைய அபிலாஷைகள், நியாயமான உல்லாசங்கள், நாம் அனுபவிக்க கூடியதான அனைத்து ஆசைகள், இவை அனைத்தும் நம்முடைய ஆண்டவர் அல்லது கர்த்தர் அல்லது இரட்சகருடைய ஆளுகையின் கீழ் மட்டும் அல்ல, நம்மை படைத்தவராகிய சிருஷ்டிகரின் ஆளுகையின் கீழே கொண்டு வரப்பட வேண்டும். Because we are not only ministering to Christian youth, we are also ministering to non-Christian youth. நாம் கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர் அல்லாத இளைஞர்களுக்கும் பணி செய்கின்றோம். Even before you talk about Christianity, you have to talk about the Creator God. நாம் கிறிஸ்தவத்தை குறித்து பேசுவதற்கு முன்னதாக படைப்பின் காரணரை குறித்து பேசுவது அவசியம். So the Bible says, remember your Creator. He has created certain things for your pleasure, but you are accountable as to how you enjoy it, because you as a creature, you are under the ownership, and you are under the lordship, and you are under the sovereignty, and you are under the proprietorship of your Creator God. படைப்பின் காரணராகிய கடவுள் நீ அனுபவிக்கும்படியாக அநேக காரியங்களை படைத்திருக்கின்றார். இந்த படைக்கப்பட்ட காரியங்களை அனுபவிப்பதற்கு படைப்பாகிய நீ படைப்பின் காரணராகிய ஆளுகையின் கீழே
அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே அவருடைய ராஜரீக அரசாட்சியின் கீழே செயல்பட வேண்டும் என்பதை நன்றாக மனதிலே வைத்துக்கொள். We are all created with a purpose. நாம் எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு கூட படைக்கப்பட்டிருக்கிறோம். This is where we have the broad spectrum where we begin our gospel message. It is in that premises we begin the gospel promise. இந்த ஒரு பரந்த சூழலில்தான் சுவிசேஷத்தின் அபரிமிதமான வாக்குத்தத்தங்களோடு கூட நாம் மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றோம். If it is not brought voluntarily and deliberately under the lordship and sovereignty of the Creator God, everything much sooner than we think will turn to be vanity and meaningless. படைப்பின் காரணராகிய இந்த தெய்வத்தினுடைய ஆளுகைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் கீழே இவைகள் கொண்டு வரப்படாத பட்சத்திலே அனைத்து காரியங்களும் வெகு சீக்கிரத்திலே மாயையாக காணப்படும். Now this I am not preaching to you, this I am teaching you to teach the youngsters whom you come into contact with. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை, மாறாக உங்களுடைய தொடர்பிலே கடந்து வருகின்றதான இளம் உள்ளங்களுக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். 8th verse of the 12th chapter says, 12ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம் சொல்கிறது, vanity of vanities, says the preacher, all is vanity. மாயை மாயை எல்லா மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். And 10th verse of the 11th chapter, 11வது அத்தியாயம் 10வது வசனம், the last sentence, so beautifully he has put it. கடைசி வாக்கியம் மிக அமர்க்களமாக உள்ளது. Childhood and youth are vanity. இளவயதும் வாலிபமும் மாயையே. Beloved, never ever feel shy to proclaim these biblical truths. இந்த வேத சத்தியத்தை தைரியமாய் எடுத்துரைக்க ஒருபோதும் வெட்கப்படாதிருங்கள். Because my Bible says, you shall know the truth and the truth shall make you free. ஏனென்றால் என் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You know, learning to say no has to be taught to young people at the quickest and earliest time, because that is foundation for Christian life. வாழ்வில் நம்மை எதிர்கொள்கின்ற காரியங்களுக்கு இல்லை என சொல்ல மக்களை பயிற்றுவிப்பது மிக மிக முக்கியமானது. அதுவும் ஆரம்ப கட்டத்திலேயே இளவயதிலேயே இதனை கற்றுக் கொடுப்பது மிக முக்கியம். Turn with me for example to 2 Timothy 2nd chapter. 2 தீமோத்தேயு 2வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Look at verses 19 to 22. You know, such a beautiful development of this theme. 2வது அத்தியாயம் 19 முதல் 22வது வசனங்களிலே இந்த கருப்பொருள் எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டுள்ளது என்பதை கவனியுங்கள். The solid foundation of God stands. தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. What is that stand? அந்த அஸ்திவாரம் என்ன? What is the seal of that foundation? அந்த அஸ்திவாரத்தினுடைய முத்திரை என்ன? The Lord knows those who are his, and let everyone who names the name of Christ depart from iniquity. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. That is the foundation. That is not the ordinary foundation. It is a solid foundation. அதுதான் அடித்தளம். அது சாதாரண அஸ்திவாரம் அல்ல, நிலைத்திருக்கும் அஸ்திவாரம். Having said it, Paul went to the 22nd verse to tell Timothy, flee also youthful lusts. இந்த காரியத்தை சொன்ன பிற்பாடுதான் தீமோத்தேயுவுக்கு பவுல் 22வது வசனத்திலே சொல்கின்றார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. Saying no to a temptation when you see a beautiful woman bathing is not easy. அழகு மங்கை ஒருத்தி நீராடுவதை கண்ணோக்குவது சோதனைக்கு இல்லை என சொல்வது கடினம். It is not easy. அது அவ்வளவு சுலபம் அல்ல. But how to overcome? ஆனால் அதனை எவ்வாறு மேற்கொள்வது? Train the mind of the young people and teach them about the consequences of saying yes to temptation. சோதனைகளுக்கு ஆம் என்று சொல்லுவதன் மூலம் ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவுகளை குறித்து இளம் தலைமுறையினருக்கு இடித்துரையுங்கள். You have to tell them it is God's commandment that you should say no, and if you don't obey God's commandment to say no, you will have to face the consequences. Commandments of God and consequences of sin. Put both together and pound them on their minds. இவைகள்
தேவன் எழுதி கொடுத்ததான இறை சட்டம். இந்த சட்டத்தை மீறுவது உனக்கு பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும் என்று சொல்லி தேவனுடைய கற்பனைகளையும் அதன் மூலம் வரக்கூடியதான விளைவுகளையும் இளம் தலைமுறையினருக்கு எடுத்து இயம்புங்கள். ஐயோ, I am not able to say no to it. The temptation is too much for me. Is that the pressure and burden that coming upon you? At that time, ask him to look unto Jesus. Not one who cannot sympathize with your weaknesses, but who was tempted like you in all points, yet without sin. So in time of need, approach the throne of grace boldly for any help. ஐயோ, என்னால் இல்லை என்று சொல்ல முடியவில்லையே, நான் சிக்கிக் கொண்டேனே என்று தவிக்கின்றீர்களா? அந்த நேரத்திலே அவரை நோக்கி பாருங்கள். அவர் நம்மை போல எல்லா நிலையிலும் சோதிக்கப்பட்டவராயிருந்தும் நம்மை போல சோதிக்கப்பட்ட நிலையிலே நமக்கு உதவி செய்கின்றவராக, பாவத்து நிமித்தம் பலவீனங்களிலே உதவி செய்கின்ற பிரதான ஆசாரியராக நமக்கு உதவி செய்ய வருகின்றார். அவருடைய உதவியினாலே கிருபாசனத்தை நாம் கிட்டி சேருவோம். And young people who embrace the doctrine of as you like it, they keep asking, what's wrong with it? Why not a little bit of experimentation? எப்படி இருக்கிறது என்று பார்ப்போமே என்று மக்கள் மனம் போல மார்க்கம் என்று சொல்லுகின்றார்களே, அந்த நிலையில் செல்லும் பொழுது கண்ணியிலே சிக்கிக் கொள்கின்றார்கள். Especially two things that stand up and dance before them, dangling before them. குறிப்பாக இரண்டு காரியங்கள் இந்த இளம் உள்ளங்களுக்கு முன்னதாக துள்ளி துள்ளி அவைகளை வசீகரிக்கின்றது. One is wine and the other is women. ஒன்று மது, மற்றொன்று மாது. One is liquor, the other is ladies. ஒன்று மயக்கும் பானங்கள், மற்றொன்று மயக்கும் மங்கையர்கள். One is drugs, the other is dance. ஒன்று போதை பொருட்கள், மற்றொன்று நடனம். Now you just go into this world of young people, finally you can crystallize everything to these two things. Some way or other they will be related to these two things. இந்த இளம் தலைமுறையினருடைய பிரச்சனைகளுக்கு உள்ளே சென்று நீங்கள் ஆழமாய் பார்ப்பீர்களேயானால் அங்கே வடிகட்டி பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் இந்த இரண்டு காரியங்களுக்குள்ளே அடங்கிவிடும். Because they are susceptible for their spirit of curiosity. என்னதான் இருக்கிறது என்று பார்ப்போமே என்கிறதான எண்ணம் அவர்களை வலையிலே சிக்க வைத்து விடுகிறது. Good for the eye, பார்ப்பதற்கு இன்பமாயும், pleasant for food, புசிப்பதற்கு இனிமையாயும், and make one wise. கண்களை தெளிவிக்கிறதற்கு புத்தி தருகிறதாயும் அந்த கனி இருந்ததாம். And there is a thrill in it. அதிலே ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி இருந்தது. And you have to tell the young people, friend, your thrill will ultimately chill you and kill you. It will not fill you. இந்த கிளர்ச்சி உங்களை குளிரூட்டும், முடிவில் கொல்லும், ஒருபோதும் திருப்திப்படுத்தாது என்று இளைஞருக்கு தெளிவாய் சொல்லுங்கள். Immediately there comes a reactionary question from young people. இப்படி சொல்லும் பொழுது உடனடியாக இளைஞர் உள்ளத்திலே ஒரு கேள்வி துள்ளி எழுகின்றது. Oh, Christianity is then curbing all my personal freedom. என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை இந்த கிறிஸ்தவம் சிறையில் இடுகின்றது. Is it true? இது உண்மையா? Some young people believe that Christianity has curbed and stolen away all their personal freedom. தங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை கிறிஸ்தவம் திருடிவிட்டது என்று சொல்லி சில இளைஞர்கள் குறைபட்டுக் கொள்கின்றார்கள். They feel Christianity makes puppets out of them. கிறிஸ்தவர்கள் பொம்மலாட்ட பொம்மைகளை உருவாக்குகின்றன என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். It is because they have believed two extremes of this fine truth we are talking about. இதற்கு காரணம் என்னவென்றால் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சத்தியத்தினுடைய இரு ஓரங்களை அவர்கள் பிடித்துக் கொள்வதுதான். Somewhere they have got the message wrong, so they go topsy turvy. எங்கோ இந்த சத்தியத்தினுடைய உண்மையை அவர்கள் சரியாக விளங்கிக் கொள்ளாதபடியினாலே இப்படிப்பட்ட ஓரங்கட்ட நிலைக்கு செல்கின்றார்கள். One side it is over strictness. ஒரு பக்கம் மிதமிஞ்சிய கட்டுப்பாடு. Touch not, தொடாதே, smell not, ருசி பாராதே, see not, தீண்டாதே, handle not, தொடாதே, not. All the NOTs have become KNOTs, nots. இதை செய்யாதே அதை செய்யாதே என்று இந்த தே என்பவை அவைகளை சிறைபிடித்து விட்டன.
On the other side, it is over relaxation. மற்றொரு பக்கத்திலே பார்த்தால் மிதமிஞ்சிய சுதந்திரம். What is that over relaxation? இந்த மிதமிஞ்சிய சுதந்திரம் என்பது என்ன? Where sin abounded, grace did much more abound. பாவம் பெருகின இடத்திலே கிருபையும் பெருகியது. Immediately people started to think, let me keep on sinning so that God will keep on pouring his grace upon me. இதனை பிடித்துக்கொண்டு உடனே வாலிபர் என்ன நினைக்கின்றார்கள்? நான் பாவம் செய்து கொண்டே இருந்தால் தேவனுடைய கிருபையும் பெருகிக் கொண்டே இருக்குமே. And there comes immediately a correction. Shall we continue in sin that grace may abound? Certainly not. அப்பொழுதுதான் தேவனுடைய கேள்வி குறுக்கிடுகின்றது. கிருபை பெருகும்படியாக நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா? So there are two extremes. ஆக இப்பொழுது இரண்டு ஓரங்கள் இருக்கின்றன. Now I'm just giving a mental picture now. உங்களுக்கு முன்னதாக ஒரு மன வரைபடத்தை நான் தருகின்றேன். On one side is law. ஒரு பக்கம் சட்டம் சட்டம். And the other side is liberty. அடுத்த பக்கத்திலே சுயாதீனம். Law and liberty. சட்டம் ஒரு பக்கம், சுயாதீனம் ஒரு பக்கம். Which is right? எது சரி? Is law better or liberty better? சட்டதிட்டங்கள் மேன்மையானதா, சுதந்திரம் மேன்மையானதா? You know what? என்னவென்று தெரியுமா? We have a old book in our hands. நம்முடைய கையிலே ஒரு பழமையான புத்தகம் உண்டு. You know what is the name of that book? அந்த புத்தகத்தின் பெயர் என்ன தெரியுமா? Law of Liberty. சுயாதீன பிரமாணம். It is called Law of Liberty. சுயாதீன சட்டம். And it is not an ordinary law of liberty. My Bible says it is a perfect law of liberty. Perfectly சாதாரண balanced. சுயாதீன பிரமாணம் அல்ல, நிறைவான அல்லது பூரணமான சுயாதீன சட்டம். It's not my invention. Go to your Bibles. நான் ஏதோ கற்பனையாக இதை சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். வேதத்திலே அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. Turn with me to the book of James. யாக்கோபு நிருபம் First chapter. முதலாவது அத்தியாயம் Look at the 25th verse. 25ஆம் வசனம். See what a beautiful name is given to us for our Holy Bible. நம்முடைய திருவசனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதான மிக அழகான பெயரை பாருங்கள். He who looks into the perfect law of liberty. I like that word. Don't separate law and liberty. Bible brings law and liberty together, and it doesn't do it in a disproportionate proportion. It doesn't go off balance. It makes it perfect. Perfect law and liberty. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து இந்த சுயாதீனத்தையும் பிரமாணத்தையும், அதாவது சட்டத்தையும் பிரித்து பார்க்காதிருங்கள். வேதம் இவைகள் இரண்டையும் இணைத்துத்தான் பார்க்கின்றது. அதுவும் இவைகளை ஒரு விகிதாச்சார சமநிலையிலே வைத்து, ஒரு பக்கம் அதிகமாகவும் மறுபக்கம் குறைவாகவும் அல்ல, சமநிலையிலே வைத்து இந்த சுயாதீனத்தையும் சட்டத்தையும் இணைத்து பார்க்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். Don't keep on talking about form and fail to look at freedom. Don't keep on talking about freedom and sacrifice form. Form and freedom. சட்டம் 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 என்று ஒரேடியாய் அடித்து பேசிக்கொண்டே இராதிருங்கள். சுதந்திரம் 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 என்று ஒரேடியாக வாய்களியே பேசாதிருங்கள். இரண்டையும் இணைத்து இந்த சுயாதீன பிரமாணம் என்கிற சமநிலைக்கு வருவதற்கு முற்படுங்கள். Good system is necessary, but that should be compensated by a free spirit. நல்ல ஒரு அமைப்பு மிக மிக அவசியம். அதே சமயத்திலே அதன் மத்தியில் ஒரு விடுதலையின் ஆவி காணப்படுவதும் மிக அவசியம். Neither legalism nor licentiousness. சட்டமும் அல்ல, சுயாதீனமும் அல்ல. Neither total legalism, பிரமாண கொள்கை, and nor total licentiousness. பிரமாண கொள்கை முற்றிலுமாக அல்ல, முற்றிலுமான சுயாதீனமும் அல்ல. The Bible brings it together. So those young people who study the Bible, that's why we saw that verse this morning. How can a young man cleanse his way? By taking heed according to the perfect law of liberty. இந்த இரண்டையும் இணைத்துத்தான் காலையிலே நாம் ஒரு வசனத்தை அருமையாக பார்த்தோம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி, திரு சட்டத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. But you know what Satan does? ஆனால் பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா? Before the young people, he hides the liberty aspect. He blows up only the law aspect. இளைஞர்களுடைய கண்களுக்கு முன்னதாக சட்டதிட்டங்கள் என்கின்ற காரியத்தை தான் அவன் பெரிதாக்கி காட்டுகின்றானே ஒழிய இந்த கிறிஸ்தவ வாழ்வில் இருக்கக்கூடியதான அமோகமான சுதந்திரத்தை அவன் மறைத்து போடுகின்றான். That is where Eve, the first mother, collapsed. அங்குதான்
நம்முடைய முதல் தாயாகிய ஏவாள் ஏமாந்து போனாள். What was the liberty God had given her? அவளுக்கு ஆண்டவர் கொடுத்ததான சுயாதீனம் என்ன? Of all the trees in the garden, that is a very important word, you may freely eat. அங்கே தோட்டத்திலே காணப்பட்டதான அனைத்து விருட்சங்களையும் இலவசமாய் நீங்கள் புசிக்கலாம். That was perfect liberty. அதுதான் பரிபூரண சுதந்திரம். But the devil just totally hid that away from that woman. இந்த பரிபூரண சுதந்திரத்தை அந்த மங்கையின் கண்ணுக்கு பிசாசானவன் மறைத்து போட்டான். He blew up the law aspect. ஆனால் அந்த சட்டதிட்டமாகிய அந்த காரியத்தை மட்டும் அவன் பெரிதாக்கி ஊதி பெரிதாக்கினான். But this particular fruit you shall not eat. So that became big before her and she collapsed. இந்த குறிப்பிட்ட விருட்சத்தை மட்டும் நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டதான அந்த ஒரு சிறிய கட்டளை ஊதி பெரிதாக்கப்பட்டது. அது நிமித்தமாக அவள் விழுந்து போனாள். Are you able to understand? நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா? So when you are ministering to young people, this is a very crucial area. This is like a knife edge on a fulcrum of a balance. It is a perfect law of liberty. Law and liberty. கத்தி முனையிலே நடப்பது போன்று, கயிறின் முனையிலே நடப்பது போன்று இது ஒரு கருகலான பகுதி. இதனை இளைஞர்களுக்கு நீங்கள் தெளிவாக எடுத்துரைத்தல் அவசியம். If you don't teach this truth to the youngsters, they will in course of time begin to walk according to their convenience rather than dictated by their conviction. தங்களுடைய மனதின் சாட்சிப்படியாக அவர்கள் நடக்காமல் மனம் போன்ற மார்க்கத்திலே அவர்கள் நடக்க துவங்குவார்கள். ஆகவே இந்த காரியத்திலே அவர்களை கண்டிப்பாய் எடுத்து உரைப்பது மிக அவசியம். Whether it is Asia or Australia or Africa or America, right is never wrong and wrong is never right. ஆசியாவானாலும் சரி, ஆஸ்திரேலியாவானாலும் சரி, ஆப்பிரிக்காவானாலும் சரி, அமெரிக்காவானாலும் சரி, சரி ஒருபோதும் தவறாவதில்லை, தவறு ஒருபோதும் சரியாவதில்லை. God's laws are absolutely absolute. தேவனுடைய சட்டங்கள் எல்லாம் முழுமையிலும் முழுமையானவை. It is never right to do what is wrong. தவறானவைகளை செய்வது ஒருபோதும் சரியாகாது. Might is not right, right is might. வலிமையினாலே சரியானதை தவறாக்கிவிட முடியாது. சரியானதுதான் சரியானதாக பலமாய் ஒலிக்கும். Because my Bible says in book of Proverbs 28th chapter and verse 1. என்னுடைய வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 28:1 The wicked flee when no one pursues. ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். Because the guilty conscience is driving him mad. அவர்களை குற்ற மனசாட்சி விரட்டுகின்ற காரணத்தினால் தான் அவர்கள் அப்படி ஓடுகிறார்கள். But the righteous are bold as a lion. ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாயிருக்கிறார்கள். Might is not right, but right is might. பலம் சரியானது என்று சொல்ல முடியாதது, சரிதான் சரியானது. Turn with me to the book of Job, 17th chapter, look at the 9th word. These are all verses which you should show your young people right at the beginning when you have your prayer cells under formation. யோபு 17:9 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் இளைஞர்கள் கூடி வருகின்ற ஜெபக்குழுக்களிலே ஆரம்ப கட்டத்தில் தானே அவர்களுடைய மனதில் பதிக்க வேண்டியதான மிக முக்கியமான சத்திய வசனங்கள். 9th word, second portion. 9ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. He who has clean hands will be stronger and stronger. சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். You know, these are all maxims that you have to imprint on the lives of these young people because they are the foundation, the solid foundation of God. Anyone who names the name of Christ, let him depart from iniquity. இளம் தலைமுறையினுடைய இதய பலகையிலே இப்படிப்பட்டதான மாறாத உண்மைகளை நீங்கள் அப்படியே பதிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை இப்படியாய் நம்புகிறவனே பிழைப்பான்.
The second area where the youth are duped by false doctrinal beliefs இளைஞரை இன்று பாதிக்கும் இரண்டாவது கள்ள உபதேசம் என்னவென்றால் concerning their physical appearance. அவர்களுடைய உடல் தோற்றத்திற்கு அடுத்தவை. Physical appearance. உடல் தோற்றம். It is about their dress, அவர்களுடைய உடை, hairstyle, சிகை அலங்காரம், makeups, முக ஒப்பனை, and ornaments. அணியும் ஆபரணங்கள். Now let me just spend some time on this very delicate issue, but it needs to be addressed. இவைகள் மிகவும் மென்மையான பகுதிகளாகும், ஆனாலும் மிக முக்கியமான பகுதிகள் என்பதனாலே இவைகளிலே ஒரு சில நிமிடங்களை நான் செலவழிக்க விரும்புகிறேன். This or ours is a casual age. நாம் வாழ்கின்றதான இந்த யுகமானது ஒரு ஏனோ தானோ யுகமாக இருக்கின்றது. You go to a ready-made store. ஒரு ஆயத்த ஆடை அகத்திற்கு செல்லுங்கள். And you look at the various varieties which are just hung up there. அங்கே தொங்குகின்றதான பல்வேறு ஆயத்த ஆடைகளை பாருங்கள். You know what you normally find today? அங்கே நாம் காண்கின்றதான காரியம் என்ன? Casual wear is more expensive than formal wear. பொழுதுபோக்கு உடைகள் தான் அலுவலக உடைகளை விட விலை உயர்ந்ததாக காணப்படுகின்றன. That was not the case about 20-30 years ago. 20-30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த நிலை கிடையாது. Girls look like boys and boys look like girls. பெண்களை பார்த்தால் பையன்களை போலும், பையன்களை பார்த்தால் பெண்களை போலும் காண்கின்றதான ஒரு நிலை. Somebody knocked at the door. ஒருவர் தன்னுடைய வீட்டு கதவை தட்டுகின்ற சத்தம் கேட்டது. A teenage girl opened up the door. ஒரு 10 பருவத்து பெண் கதவை திறந்தாள். So she asked a question. உடனே அவள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? Are you my brother's girlfriend or my sister's boyfriend? நீங்கள் என்னுடைய சகோதரனின் சிநேகிதியா அல்லது சகோதரியின் சிநேகிதனா? Because such a confusion. ஏனென்றால் அவரை பார்த்த மாத்திரத்தில் இவருக்கு ஒரே குழப்பம். You know, I have said something very without enlarging it, I have put it very concisely. நான் எதனையும் மிகைப்படுத்தாமல் அப்படியே தான் சொல்லி இருக்கின்றேன். There are certain practical biblical principles that we must adopt for all times and for all cultures. எல்லா கலாச்சாரங்களிலும் எல்லா காலங்களிலும் பொதுவாய் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில நடைமுறை வேத உண்மைகள் இருக்கின்றன. You are not listening to a preacher who was born and brought up and who would be buried in Nazareth in his life. நாசரேத்திலே பிறந்து வளர்ந்து அந்த கிராமத்திலேயே அடக்கம் பண்ணப்பட போகின்ற ஒரு பிரசங்கியாரின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கவில்லை. You are listening to a man of God who by the grace of God has perhaps traveled to more countries than any one of you sitting here. இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரை காட்டிலும் மிக அதிகமான உலகத்தின் நாடுகளை எல்லாம் சுற்றி வந்திருக்கின்ற ஒரு பிரசங்கியாரின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். And I have carried the same old Bible wherever I went. இந்த பழைய வேதத்தை தான் நான் உலகமெங்கிலும் சுமந்து திரிகின்றேன். And I have come to this conclusion. நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றேன். Certain biblical principles are the same whichever culture you are living in and in whichever time you are speaking about. நீங்கள் வாழ்கின்ற காலம் எதுவானாலும் சரி, நீங்கள் பின்பற்றுகின்ற கலாச்சாரம் எதுவானாலும் சரி, யாவருக்கும் பொதுவான விதிகளாக வேதம் சில கொள்கைகளை வைத்திருக்கின்றன. Adam and Eve, they stitched fig leaves and made coverings for them. ஆதாமும் ஏவாளும் இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை உண்டாக்கி கொண்டார்கள். They simply covered themselves, but God did not give them another dress to cover themselves, but God prepared another dress, not just to cover themselves, but He gave them clothes. அவர்கள் உண்டாக்கின இந்த இலை ஆடை அவர்களுடைய உடலை மறைக்கத்தான் செய்தன. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அருளிய தோல் உடையோ அவர்களுடைய உடலை மறைக்க மட்டும் செய்யவில்லை, அவர்களுடைய உடலை அலங்கரித்தது. Turn with me to Genesis 3rd chapter. I want to differentiate between the word covering and clothing. ஆதியாகமம் 3வது அத்தியாயத்திற்கு என்னோடு வாருங்கள். உடலை மூடுவது, உடலை அலங்கரிப்பது என்ற வார்த்தைகளுக்கு இடையான வேறுபாட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். Genesis 3rd chapter 7th verse. ஆதியாகமம் 3:7. The eyes of both of them were open and they knew that they were naked. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து They sewed fig leaves together and made themselves coverings. அத்தி இலைகளை தைத்து
தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். And when you come to the 21st verse, ஆனால் 21வது வசனத்திற்கு நீங்கள் வரும் பொழுது, for Adam and his wife the Lord God made tunics of skin and clothed them. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். You must now always know the biblical difference between just covering and clothing. உடலை மறைப்பதற்கும் உடலை உடுத்துவிப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Today, when you go to the West or some of the non-Indian countries, the culture is just to cover. That is not biblical culture. You should clothe yourself. இந்தியா அல்லாத பிற நாடுகளுக்கு, குறிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கு செல்வீர்களே ஆனால் அங்கே காணப்படுகின்றதான காரியம் என்ன? உடலை மூடுவது. அது வேத கலாச்சாரம் அல்ல. When you say covering, it is just the barest minimum. மிக குறைவான உடலை மூடுகின்றதான அந்த காரியத்தை தான் அந்த கலாச்சாரம் குறிப்பிடுகின்றது. That means you cannot open anything beyond that. It is over. It has gone to the point. அதற்கு மேல் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். You can't go beyond that. அதற்கு மேலே போக முடியாது. That is simply covering. உடலை மூடுவது, அவ்வளவுதான். But the Bible speaks about clothing. God clothed man and woman. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உடுத்தினார். So always remember this principle when you want to answer questions to young people about dresses. இளைஞர்களுக்கு உடைகளை குறித்து அறிவுரை கூறும் பொழுது இந்த காரியத்தை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Another thing, sex distinction must be clearly maintained in your dress. உங்களுடைய உடைகளிலே பாலுறவு, பால் வேறுபாடு அப்பட்டமாக தெரிய வேண்டும். If somebody asks a question, can girls wear jeans or not? Don't immediately try to answer the question, but simply say, sex distinction must be very clearly made. பெண்கள் ஜீன்ஸ் அணியலாமா என்று யாராவது உங்களை பார்த்து கேட்டால் அவர்களுக்கு பதில் சொல்லுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆனா பெண்ணா என்று பார்க்குமாறு உடுத்துங்கள் என்று சொல்லுங்கள். That's the basic principle. அதுதான் அடிப்படை கொள்கை. Because the Bible says men should not wear women's dresses and women should not wear men's dresses. That means sex distinction should not be lost. பெண்களுடைய உடைகளை ஆண்கள் அணிவதும் ஆண்களுடைய உடைகளை பெண்கள் அணிவதும் வேதத்தின்படி முரணானது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பால் வேறுபாடு பார்த்த மாத்திரத்தில் தானே தெளிவாக தெரிய வேண்டும். That's the right word. பார்த்த மாத்திரத்தில் தானே. From whichever direction I see you, I must be able to say whether you are a boy or a girl. எந்த பக்கத்திலிருந்து எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் உங்களை ஆணா பெண்ணா என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். I am very sorry. You can dump me as an old timer. I care the less for it. I am called to be a Bible teacher. I will teach my Bible and then I will die. இவர் ஒரு கற்கால மனிதர், இந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை என்று நீங்கள் என்னை குறித்து சொல்லலாம். நான் கவலைப்படவில்லை. நான் திருமறை போதகனாக இந்த சத்தியத்தை தான் அடித்து கூற விரும்புகின்றேன். Sex distinction must be made very clear and there should be no gray zone. It should be really be different. இந்த காரியத்திலே இதற்கு மிஞ்சிய விளக்கம் தேவையில்லை. எந்த மழுப்பலும் பூசுதலும் அவசியமில்லை. In hairstyle also. சிகை அலங்காரத்திலும் கூட அப்படித்தான். What was the principle? இதனுடைய கொள்கை என்ன? 1 Corinthians 11th chapter. 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயம். Because these are all practical problems you will face and you should not blink at that time. Oh, times are changed. What can we do? Teach the Bible. 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் நாம் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையை கடந்து வரும் பொழுது காலமெல்லாம் மாறி போச்சு சகோதரனே, காலத்திற்கேற்றாற் போல நாமும் மாற வேண்டும் என்றெல்லாம் புலம்பாதிருங்கள். வேதத்தை சொல்லிக் கொடுங்கள். 1 Corinthians 11th chapter. 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயம் 14th words. 14ஆம் வசனம். Does not even nature itself teach you that if a man has long hair, it is a dishonor to him? புருஷன் முடியை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்று உங்களுடைய சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? Have you become a crack? உங்களுக்கு கிறுக்கு பிடித்து விட்டதா? Does not nature itself teach you? சுபாவமே உங்களுக்கு போதிக்கவில்லையா? Don't talk about which culture. The Bible was not written in the Western culture or Eastern culture. The Bible was written, fortunately, in a balanced culture, Middle Eastern culture.
கிழக்கத்திய கலாச்சாரமா மேற்கத்திய கலாச்சாரமா எது சரி என்றெல்லாம் வாதத்திற்கு வராதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரண்டு கலாச்சாரத்திலும் இல்லாமல் மத்திய கிழக்கு கலாச்சாரத்திலே இந்த மகிமையான வேதம் எழுதப்பட்டுள்ளது. You please follow, your nature will tell you something. Don't argue with your nature. உங்களுக்கு சுபாவமே இதனை போதிக்கின்றது. இந்த சுபாவத்திற்கு எதிராக வாக்குவாதம் செய்யாதீர்கள். Because your nature, you are in the image of God. You are not in the image of Satan. தேவனுடைய சாயலிலே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பிசாசுனுடைய சாயலில் அல்ல. But if you want to quarrel and if you want to argue further, நீங்கள் இதனை குறித்து வாக்குவாதம் செய்யவோ இதனை குறித்து விவாதிக்கவோ பிரியப்படுவீர்களேயானால், my answer is there in verse 16. 16வது வசனத்திலே என்னுடைய பதில் இருக்கிறது. If anyone seems to be quarreling or contentious, very sorry sir, we have no such custom, nor do the churches of God. We don't want to quarrel. ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறியட்டும். We don't want to discuss this matter because nature itself will teach you. Stop there. சுபாவமே உங்களுக்கு போதித்து விட்டது. இதை குறித்து வாக்குவாதம் செய்ய நாங்கள் விரும்பவில்லை. உங்கள் புத்தியை உபயோகியுங்கள். So physical appearance, is it so very important? Of course yes. ஆள் பாதி ஆடை பாதி.